ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அழகான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் ஒரு கப்பல்ஸை மீட் பண்ணேன். ஸோ அந்த கப்பல்ஸ் பார்க்குறச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் அவங்க லவபிளாகவே இல்லை. எப்போ சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு அப்படி தான் இருந்தாங்க. நான் அவளை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிறீங்க, லவபிளாகவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னால், அவங்களுடைய நீட் எல்லாமே நான் நிறைய விஷயம் பண்ணுறேன், பட் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா, அந்த நீடு தேவைன்னா அவங்க அதை செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணான். பாய்ஸ்க்கு மட்டும் தேவை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேர்ள் எதையும் யோசிக்காமல் உடனே செய்கிறா. ஆனால் ஒரு கேர்ளுக்கு ஏதாவது தேவைன்னா ஏன் அந்த பாய் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான், அந்த லவ்வர் ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? ஸோ பிரச்சனையே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒரு பையனும் பண்ணால் ரொம்ப 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 அழகாக இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஒரு கமிட்மெண்ட்டில் வரைக்கும் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுறா. ஆனால் அந்த கமிட்மெண்ட்டில் அவள் வந்துட்ட பிறகு அவனுக்கு அந்த பொண்ணு தேவைப்படலை. லைக் ஒரு மேரேஜாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இன்னர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கேர்ள்ஸ்க்கும் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கவே வேண்டாம். அவங்க அதிகமாகவே உங்களோட இருப்பாங்க, உங்களோட எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லாமல் ஒரு கப்புள்ஸ்குள்ளே ஸ்மூத்தாக போகும். விட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, பட் புரிஞ்சிக்கிட்டா போதும், ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா 2 பேரும் முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு என்னென்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சதுன்னா அவங்கள விட லக்கியஸ்ட் பர்சன் யாருமே கிடையாது. மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் சண்டை போட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒருத்தரும் லவ் பண்ணுங்க. ஓகே, லைஃப் இஸ் ஸோ ஷார்ட், ரொம்பவே. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ லவ் பண்ணுறவங்க, ப்ரப்போஸ் பண்ணவங்க, இல்லை கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மேரேஜ் ஆனவங்க, ஒய்ஃபை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அண்ட் கேர்ள்ஸ் ஆல்சோ. ஸோ பசங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு உங்கள் கூடயும் இருக்கணும், உங்கள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வரும்போது ஒருத்தரும் பேசுங்க, சொல்லி புரிய வைங்க. ஒரு கேர்ளுக்கு தேவையானது மணி அண்ட் திங்ஸ், அப்புறம் சுற்றுறது, என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் இல்லவே இல்லை. அவளுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், லவ் பண்ணுற பையனோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனோ கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா போதும். அவளுக்கு அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பாய்ஸ் கொஞ்சம் கேர்ள்ஸோட மனசை புரிஞ்சுட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைஃப் ரொம்ப சின்னதுப்பா. ஸோ கப்புள்ஸ் எல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுட்டு ஹாப்பியாக லவ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் சண்டை போட்டு அந்த ஃப்ரெண்டுக்கும் சொல்கிறேன். ஓகே, இது சண்டை போட்டுக்கிற எல்லா கப்புள்ஸுக்குமே சொல்கிறேன். ஓகே.